கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஆதியாகமம் 1:26. தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொன்னார். திரியேகத்தின் தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனிதனை உண்டாக்குவோம். மனிதனை தேவ சாயலாகவே படைத்தார், தன்னை வணங்குவதற்காக படைத்தார். அப்படியாக ஒரு கதை சொல்கிறது. 3 விதமான மனிதர்கள் கூட்டம். ஒன்று சர்க்கரை பொம்மை உள்ள ஒரு மனிதன், 2வது களிமண் பொம்மை உள்ள ஒரு மனிதன், 3வது பஞ்சு பொம்மை உள்ள ஒரு மனிதன். இதை 3ஐயும் தண்ணீரில் போடும்போது முதலாவது சர்க்கரை போன்ற மனிதனை தண்ணீரில் போட்ட பொழுது அந்த பொம்மை அது கரைந்து அது மற்றவர்களுக்கு இனிமையை கொடுத்தது, சுவையை கொடுத்தது, ருசியை கொடுத்தது. களிமண் பொம்மை அது தண்ணீரில் போட்ட போது அது தானும் கெட்டு மற்றவர்களும் கெட்டு அது குடிக்க முடியாமல் போய்விட்டது. அது அப்படியே யாருமே பயன்பட முடியாமல் போய்விட்டது. 3வது பஞ்சு பொம்மை அதில் போட்ட போது அந்த தண்ணீரை பூரா எல்லாம் உறிஞ்சிடுச்சு. அப்படி இந்த 3 மனிதர்களையும் வேதாகமத்திலே நாம் பார்ப்போமா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையானவர், இனிமையானவர். எப்படி இனிமையானவர்? சங்கீதம் 119 103வது வசனம், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு இனிமையானவைகளாய் இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் வார்த்தை வடிவாய் இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவை மரத்திலே அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார், பாடுகளை சுமந்தார், நம்முடைய சாபத்தை சுமந்தார். அப்படியாக யாத்ராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே மக்கள் 3 நாளாக தண்ணீர் இல்லாமல் அடைந்த பொழுது அவர்கள் அங்கே ஒரு இடத்திற்கு வந்தபோது அந்த தண்ணீர் கசப்பாக இருந்தது. அந்த தண்ணீரிலே அந்த மரத்தை வெட்டி போட்ட பொழுது அந்த தண்ணீர் மதுரமாக மாறினது, இனிமையாக மாறினது. ஏனென்றால் வார்த்தை வடிவாய் வந்தவர் அந்த மரத்திலே தொங்கினவர் இயேசு கிறிஸ்து. அவர் மற்றவர்களுக்கு ருசியை கொடுத்தார், சுவையை கொடுத்தார். 2வதாக மனிதனை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 7:8 களிமண்ணாவே மனிதனை படைத்தார். அந்த ஆதாம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 5:14 அவன் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லா மனிதரையும் பாவம் ஆளுகை செய்து அவன் செய்த பாவம் பூமியில் உள்ள அத்தனை பேரையும் ஆண்டு கொண்டது. பாவம் செய்யாதவர்களையும் அந்த மரணம் ஆண்டு கொண்டது. ரோமர் 5:19 ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். ஒரு மனிதன் இந்த களிமண் பொம்மையினாலே செய்தப்பட்ட அந்த மனிதன் தானும் கெட்டு மற்றவர்களையும் சாபத்துக்குள்ளாக்கி விட்டான், மற்றவர்களையும் பாவத்துக்குள்ளாக்கி விட்டான். 3வது ஒரு மனிதனை மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே ஒருவன் வருகிறான், ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த 10 கட்டளைகளை கற்பனை கொள். இதெல்லாம் நான் சிறு வயதிலேருந்து கற்றுக்கொண்டிருக்கேன் ஆண்டவரே. அப்படியா? சரி, நீ இப்போ என்ன செய்கிற? உனக்கு உண்டானதையெல்லாம் விட்டு தரித்திருக்க கொடுன்னு சொன்ன பொழுது அவன் அப்படியே திரும்பி போய்விட்டான். தன்னுடைய ஆசையின் மேலே, சொத்து மேலே ஆசை வைத்து அப்படியே திரும்பி போயிட்டான். காரணம் ஏன்? இவன் பிறக்கும்போதே ஒன்றுமில்லாமல் தானே பிறந்தான். நாம் எல்லாருமே தாயின் வயிற்றில் பிறக்கும்போதே சொத்தோடுவா பிறந்தோம்? இல்லை. நமக்கு கொடுத்த 5 புலன்களும் ஆண்டவர் கொடுத்த சொத்து, இதை வைத்து தானே சம்பாதித்தோம். இன்றைக்கு அதையெல்லாம் வச்சு பஞ்சு பொம்மை போல அவன் எல்லாத்தையும் ஆண்டவருடைய சுதந்திரத்தை எல்லாம் சொத்தெல்லாம் உறிஞ்சிட்டு இன்னைக்கு பிறருக்கு கொடுக்கமா இல்லையா, தன் சுயநலத்தின்படி சுய விருப்பத்தின்படி வாழ்கிற மனிதன் தானே எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஆண்டவர் சொன்னார் யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அனாதைகளையும் நீங்கள் ஆதரியுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கி நீங்களும் நானும் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கொடுத்தார் இந்த பூமிக்கு, உங்களுக்காக எனக்காக கொடுத்தார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை,
இந்த 3 மனிதர்களில் நீங்கள் யாரை போல இருக்கணும்னு விரும்புகிறீங்க? நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு ருசி கொடுக்கிற உப்பாக மாறுங்க. நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு ருசி கொடுக்கிற சர்க்கரையாக மாறுவோமா? பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் தேவைகளை எல்லாம் சந்திங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க. தேவைகளை சந்திங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் வேலியடித்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.